பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும். ஞானஸ்நானம் எடுக்காம நீங்க வருகையில் போகவே முடியாது. ஏன்னா இயேசு சொல்றார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்களே. குழந்தையில கொடுத்தது ஞான ஸ்நானம் அல்ல, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் உங்களுக்கு எப்போ வரும்னா கர்த்தருக்கு பயப்படும் போது தான் வரும். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஒரு சிலர் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? பத்திரிகையில் கூட, கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட வருது, கவலைப்படாதீங்க கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு. கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார், நீங்கள் அதை எடுங்க. கல்லன் செய்யறதுக்கு நீங்கள் வரல, இயேசு செய்ததை செய்யறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. கல்லை எடுத்தானா என்றது முக்கியம் இல்லை, இயேசு எடுத்தாரா இல்லையா? இயேசு எடுத்தா நீங்கள் எடுக்கணும். உடனே ஒரு சிலர் இயேசு எடுத்துட்டாரு, இனிமேட்டு நாம எடுக்க வேண்டாம். இயேசு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் அத்தனை பேரும் காந்தாக மந்திரி எடுக்கிறான், கொர்நேலியஸ் வீட்டுக்காரங்க எடுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் பவுல் கொடுக்குற? ஒரு சிலருக்கு பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு, பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வேத புரட்டக்காரர்கள் உன்னை மோசம் போக்க பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை நூதனமாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லுகிற சபையில் வச்சிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்.